வணக்கம். இந்தியா கூட்டணியில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இந்தியா கூட்டணியில் இருந்து விலக்கினால் மட்டும்தான் மம்தா பானர்ஜி இணைந்து கொள்வார். மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதி டெல்லி ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொள்ளாமல் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கலந்து கொள்வோம் என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பால் அதிர்ச்சியடைந்திருக்கிறது இந்தியா கூட்டணி. கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களது சொல்லால் செயலால் சனாதன பிரச்சனையின் காரணமாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதில் மேற்கு வங்காளத்தில்தான் அதிக அளவு பாதிப்பு இருந்ததாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் முன்வைத்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் கலந்து கொள்ளக்கூடாது, இந்தியா கூட்டணியில் இடம் பெறக்கூடாது. அவரால் எந்த ஒரு பயனும் கிடையாது. தமிழகத்தை தவிர பிற மாநிலங்களில் பிரச்சாரத்திற்கு வந்தாரா, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகளை தெரிவித்தாரா, அவரால் ஆதரவுகளையும் தெரிவிக்க முடியுமா? நிச்சயமாக இந்தியா கூட்டணியில் பிரச்சாரத்திற்கு வந்தால் அவரது உயிருக்கே பாதுகாப்பு இல்லை என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். இதனால் இந்தியா கூட்டணியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாலும் கொள்வார் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். அவர் சனாதானத்தை பற்றி பேசி மிகப்பெரிய அளவில் பூகம்பத்தை வெடித்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணியில் உள்ள சில முக்கியமான தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது அமைச்சர் பதவியாவது பறியுங்கள், அப்பொழுதுதான் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகள் கிடைக்கும் என்று பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் திமுகவிடம் முன்வைத்தார்கள். ஆனால் திமுக இதற்கு காதில் கேட்டுக்கொள்ளாத வகையில்தான் செயல்பட்டது. இந்த நிலையில்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியில் திமுக தொடர்ந்தால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம், மேலும் ஜூன் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்பதையும் தெள்ளத் தெளிவாக அவர்கள் கூறிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் திமுகவால் இந்தியா கூட்டணியை பிளவுபடுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவை பொறுத்தளவிற்கு முழுக்க சுயநலவாதிகளாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். காரணம், இந்தியா கூட்டணி வெற்றியடைந்தால் முதலில் எங்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவிகளை வழங்குவீர்கள் என்பதை ஸ்டாலின் அவர்கள் முன்கூட்டியே தெரிவித்துவிட்டார். இதற்கும் கடும் கோபத்தில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் கூறுவது சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.